ரொம்பவே டேஸ்டியான ஒரு மட்டன் கோலா உருண்டை குழம்பு எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சூடான சாதத்தோட இந்த மட்டன் கோலா குழம்பை வச்சு சாப்பிடும்போது சும்மா நச்சுன்னு இருக்கும். 1/4 கிலோ மட்டன் கொத்துக்கறியை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்சி ஜாரில் 1/2 மூடி துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 5-6 முந்திரி பருப்பு, 5 சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற கொத்துக்கறியோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், இதுக்கு தேவையான உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட நான் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்லேருந்து பாதியை சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை இப்போ உருண்டைங்களை உருட்ட போகிறோம். அதுக்கு பைண்டிங்காக 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு கையில் எண்ணெயை தடவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைங்களை உருட்டி வச்சுக்கலாம். இது லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கூட பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கிங்க. குழம்பு செய்கிறதுக்கு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 20 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 3 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நார்மலாக மட்டன் கோலா குழம்புல கோலா மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் செய்யும்போது இதில் கொஞ்சம் மட்டனையும் ஆட் பண்ணுவோம். மட்டன் சேர்க்கறதுனால குழம்புக்கு இன்னும் கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் 1/4 கிலோ மட்டனை சேர்த்து தேவையான உப்பையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்து மூடி வச்சு 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு கொதிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். பாதி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை குழம்புல சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதித்ததும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோலா உருண்டைங்களை குழம்புல ஒன்று ஒன்றா போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். உருண்டைங்களை போட்ட உடனே நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணால் உடஞ்சிரும். உருண்டை வெந்ததும் அழகாக அதுவே மேலே வந்துடும். குழம்பு கொதிச்சிட்ருக்க நேரத்தில் தாளிப்புக்காக 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதும் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக மல்லியிலை தூவி இறக்குனா கம கமன்னு வீடே மணக்கிற மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி.